ராமேஸ்வரம் கடற்கரையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதன். மாசி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதனை பாதுகாப்பு பணியில் போலீசார் எந்த அளவுக்கு ஈடுபட்டு வருகிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. அதாவது மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னிதீர்த்த கடற்கரையில் பித்ருக்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண வழிபாடு தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது தீர்த்தம், மூர்த்தி, ஸ்தலம் என்ற முப்பெருமையை கொண்ட ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் காசிக்கு நிகரான திருக்கோவிலாகும். வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வருகை தந்து ராமநாத சுவாமியை தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இன்று மாசி மாத அமாவாசை என்பதால் வழக்கத்தை விட அதிகமாக கூட்ட நெரிசல் காணப்பட்டது. தமிழகத்தின் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக அக்னிதீர்த்த கடற்கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இவர்கள் அக்னிதீர்த்த கடற்கரையில் திதி தர்ப்பணத்தை முடித்துவிட்டு கோவிலுக்குள்ளே 22 புனித தீர்த்தங்களில் புனித நீராடி தங்களது உடைகளை மாற்றிக்கொண்டு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்தினி அம்பாளை முண்டியடித்துக் கொண்டு தற்போது சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாசி மாத அமாவாசை என்பதால் கூட்டம் வழக்கத்திற்கு மாறாக இருக்கும் காரணத்தால் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீப் உத்தரவின் பேரில் ராமேஸ்வரம் அக்னிதீர்த்த கடற்கரை மற்றும் கோவிலின் 4 ரத வீதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி மதன்.